ஷார்ட் ஃபுட் vlogs. Guys, vlogs. நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்? ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம எங்க உட்காந்து 1 year கழிச்சு ஆமா 1 year போச்சு guys. புது வருஷம் பிறந்துச்சு இல்லையா? ஆமா அதான் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த இயரோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் சீரிஸ். பட்ஜெட் சீரிஸோட எபிசோட் 7. ஆனா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ பட்ஜெட் சீரிஸ் ஃபர்ஸ்ட். எங்க போறோம் எங்க போறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து எங்க போறாங்க இதெல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரீட் சாப்பிடலாம் கைஸ் போறோம். தமிழ்ல வந்துரும். தமிழ்ல நாங்க எப்படியோ வைப்போம் போறோம். லண்டன் வாஃபிள் சொல்லிட்டு ஆனா ஒரு கடை இருக்கு, அங்கதான் போறோம். அங்க போயிட்டு நம்ம லண்டனுக்கே கூட்டு போறாரா இல்ல மண்டேல கூட்டி அங்க போறாரா அங்கதான் அங்க போய் பார்த்தா போய் பார்த்தா தெரியும் லண்டனுக்கு கூட்டு போறாரா டேஸ்ட்ல என்ன ஆகுதுன்னு தெரியல. வாங்க போய் சந்திக்கலாம். காய்ஸ் எங்க ஆரம்பிச்சோமோ மறுபடியும் கேவலப்பட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்ன யாருனாக்கா நம்ம பஜ்ரி. அவர் ஊரை விட்டு போனாரு, அதனால வந்து நீ கைய உடைச்சிருவேன். இந்த கையால தான் இந்த கேமரா எடுத்து வீடியோ எடுத்தான். புறம்போக்கு நாயி மைக் ஆன் பண்ண மறந்தேன்னா எனக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, நான் மட்டும் தான் எடுத்தேன், வேற யாருமே எடுக்கல. நீங்க புஜேஷ் பாருங்க, ரத்தம் கோடிச்சு போயிருக்குது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. காலையில மைக் கூட அவர்கிட்ட நான் காலையிலே நினைச்சேன் ஆக்சுவலா. சரி என்னடா பொழுது விழுந்துருச்சு, இன்னும் எதுவும் நடக்கலையே நினைச்சேன். ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப நல்லா போகுது vlog. என்னடா எந்த பிரச்சனையும் நல்ல கண்டென்ட். ஆக்சுவலி லண்டன் வாஃபிள் ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப சிறப்பாக போச்சு. வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்கு, அந்த கிளிப்பிங்லாம் நாங்கள் ஆட் பண்றோம். ஆட் பண்ண மட்டும் சொல்லல, ஆட் பண்றோம். அவருக்கும் நாங்க சொல்லிக்கிறோம். ஆக்சுவலி எனக்கு எப்படி இருக்கு இப்போ அப்படின்னாக்கா, அது வந்து இப்ப இவனை கத்துறதா இல்ல ஜியோவை கத்துறதா இல்ல நாங்களே கத்திக்கிறதுலாம் கேட்டா எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க சும்மாறா இந்த வீடியோ எப்படி டெலிவரி பண்ண போறோம்னோ எங்களுக்கு தெரியாதுப்பா. இந்த கடைக்காரங்க பாவம் வேற ஆர்டர் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க முன்னாடி காஃபி அவங்களுக்கு அப்பப்போ அப்படி நடக்கணும்னு அவர் ஆசீர்வாதம் தான் போல. நாங்க சும்மா என் அடி வயசு ஆகாத அவன் கொலகான்ல இருக்க அவரை கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல சிறப்பா நடந்துச்சு எல்லாமே. பட் ஆனா இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கொண்டு வர ட்ரை பண்றேன். உங்களுக்கு மாண்டேஜ், இந்த வீடியோல மாண்டேஜ் வந்துரும், நாங்க சாப்பிடுற சீன் வந்துரும், ஆனா பேசுற எந்த சவுண்டும் கேட்காது.
இதான் guys நடந்தது, பாத்துட்டீங்களா? இந்த அளவு தான் நடந்தது. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த போன எடுத்து மதுரைக்கு போன போடுங்க. அவனுக்கு கொஞ்சம் போன போட்டு மனசு வயநாடு ஏற்காடுல சரி புரிஞ்சிரும் அவருக்கு. இப்போ அவரு தெலுங்கு மாப்பிள்ள பார்ப்பாலோ எங்கே போக மாட்டீங்க. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? அண்ணா கேக்கலண்ணா. அண்ணா என்ன அண்ணே நீங்க இல்லாம நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன். இப்ப செம்ம கடுப்புல இருக்கிறேன். நான் திட்டே கொஞ்சம் வாங்கிக்கங்கண்ணே. ஏன்னா எனக்கு செம்ம காண்டில் இருக்கிறேண்ணே. உன்னெல்லாம் எவனு இப்ப ஊருக்கு போக சொன்னது? இப்ப நாங்களாம் உன்னை சொன்னோமாண்ணே, ஊருக்கு போயிச்சுன்னு உங்களை கேட்டோமாண்ணே. எங்களை விட்டு போகாதீங்கன்னு நான் உங்களை பரமுறை சொல்லியிருக்கேன்னா அண்ணா அண்ணன் கேட்டதே கிடையாதுண்ணே. ஆனா எனக்கு இன்னும் கோவம் வருது. அசிங்கமா உங்களை திட்டணும்னு திட்ட முடியாது. ஒரு நிமிஷம் நான் இருக்கேன். ஒரு நிமிஷம் கேமரால கைய வச்சா முதல் தப்பாடி நீண்டாண்டா, ஒழுங்கா வச்சிரு. டேய் சும்மாறா. இங்க லண்டன் வாஃபல்னு ஒரு கடைக்கு வந்தோம் வீடியோ எடுக்க. அட போறம்போக்கு பையா சாப்பிக்கு என்ன பண்ணா அப்படின்னாக்கா மைக வந்து மாட்டி ஆன் பண்ண மறந்துட்டான் பதிரி. இப்ப அந்த வீடியோவே கொலாப்ஸ் ஆகி வீடியோ இல்லாம மறுபடியும் வந்து உட்காந்து ஒரு வீடியோ பண்ணணும் பதிரி. அப்படியே மண்டனா அப்படியே வலிக்குது பதிரி. அந்த சைடு மண்டலம் பதிரி. ஒண்ணு யாரு கேட்டு பதிரி நீ ஊருக்கு போன? நீ ப்ரோ நீ போயிடக்கூடாது பதிரி. தப்பு பண்ணிட்ட பதிரி. தயவுசு போய் புரிஞ்சுக்க பதிரி. தயவு செய்து இனிமே ஊருக்குள்ள போன ஆசைப்படாத பதிரி. நான் உன்னை கூட்டிட்டு போறேன் பதிரி. புரியுதா? தயவு செய்து புரிஞ்சுக்கோ. உங்க அக்கா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. நான் இல்லன்னா இவனுக்கு லூசு பயிலுங்க சொதப்பிடுவானுங்கன்னு சொல்லிடு. அதுலயும் இவங்க சாப்பிட்டு ஒரு பையன் இருக்கான் பாரு. அவனை வந்து சமாளிக்க முடியல பதிரி. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? நீ வந்து எடுத்த வாயை தொடர்ந்து மரியாதை ரொம்ப என்ன பதிரி யோசிப்பா. நான் பாட்டுக்கு சரக்கு பத்து என்னடா பூச்சி எழுப்பி விடுறீங்க. நீ தூங்குறா ராஜா, நீ தூங்குறா. உன திட்டி ஒரு நீ ஊருக்கு பதிரி. நேர்ல பேசிக்கிறேன் பதிரி. வை பதிரி. நீ வா பதிரி, நேர்ல வா பதிரி. கைஸ் இந்த வீடியோ எந்த அளவுக்கு வரும்லாம் எனக்கு கேட்டா தெரியாது. நான் ஒண்ணு பண்றேன். இங்க பாரு, நான் சொல்றேன் இப்ப கூட கேளு. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப கூட எதுவுமே குறைஞ்சு போறேன். நீ ராஜினாமா கிளம்பு. எனக்கு பென்னு பேப்பர் மட்டும் கொடுங்க. மெயில் பண்ணுறியா? அவ்வளவு தூரம் இருந்துச்சுனாக்கா நீ மெயில் ஃபார்வர்ட் பண்றேன். நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன அந்த இனிமே நாங்க வந்து ஒரு பெரிய பாடம், அதாவது ஒரு பெரிய படம். இந்த மைக்ல வந்து இனிமே வந்து கேமரா ஆன்ல இருக்கா, சாரி மைக் ஆன்ல இருக்கா அப்படின்னு இனிமே எல்லாமே அப்படிதான். ஸோ இனிமே இதை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கழட்டக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டும் எனக்கு வந்துருச்சு. மாண்டேஜை போன்ல எடுத்துக்கலாம்னு எடுத்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு எங்களை இவ்வளவு தூரத்துல வந்து நிக்க வச்சிருக்கு. கேமரால எடுக்கலாம்னு ஆசைப்பட்ட காரணம் மாண்டேஜ் வேணா போன் எடுக்கலாம் தான் நம்மளுக்கு. இல்லைன்னா அப்படியே கனெக்ஷன் தான் இருந்திருக்கும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ இங்கேயே முடிக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷார்ட் ஃபுட். மறுபடியும் சொல்ல வேண்டியதா போச்சு.